வணக்கம் ஐயாவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 21 வீட்டில் வாழ்ந்த மன்னரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, மன்னர் வந்து ரகுநாத சேதுபதினு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வேட்டையாடி நிறைய பேரை மான் இந்த மாதிரிலாம் அழிச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ வந்து ராமநாத சேதுபதி வந்து சொல்லியிருக்காப்புல, நீ என்னதான் வேட்டையாடினாலும் உனக்குன்னு ஒரு துணையை நீ தேடிக்கல, நான் பாரு துணையை தேடி புள்ள குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதோட என்ன பண்ணுறாரு, பக்கத்து கிராமத்தில் போய் வேட்டையாடுறாரு. மான வேட்டையாடுற மாதிரி ஒவ்வொரு பொம்பளையாக வேட்டையாடிட்டு வந்து வீட்டில் வச்சிடறாரு. அந்த மாதிரி வேட்டையாடி 21 பொண்டாட்டி கட்டிடுறாரு. 21 பொண்டாட்டிக்கும் 21 வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பலானி போகிற வழியில் பல்லவச்சேரி தாண்டி இருக்குது. அப்போ வந்து என்னாச்சுன்னா, அவர் போகிறதுக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கும். அந்த சுரங்கப்பாதை ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. அந்த வழியில் போகும்போது ராஜா வரும்போது யாரும் வந்து அந்த சுரங்கப்பாதையில் வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா அவளுக்கு மரண தண்டனை. ராஜா வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி அடிச்சுட்டு தான் வருவார். அப்படி வரும்போது யாருமே வரக்கூடாது. அப்படி போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னா, மக்கள் எல்லாம் கோபமாயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக கடத்திட்டு வந்து நம்ம ஊரை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஒரு பிளானே போகிறான் எங்கள் ஊருக்காரங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஓனானாலே அவர் இறந்து போயிட்டார். அது எப்படின்னு தெரியுமா? ஒரு ஓனானால இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து வரும்போது ஒரு ஒருத்தனை அனுப்பிவிட்றாங்க. அவர் வந்து அந்த நேரத்தில் எங்கே இருப்பார், எப்போ வீட்டுக்கு வருவார், அப்படி பல நாள் வந்து தூது பார்த்து மக்களுக்கு சொன்னது. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள், இன்றைக்கி இவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து பார்க்கும்போது எல்லா பொண்டாட்டியும் இருக்குது. 21 வீடு இருக்குது, 21 பொண்டாட்டி, 21 அம்மிக்கல். அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படியாவது அவனை கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டான், இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி இல்லைனாலும் பரவாயில்ல, உள்ளே தான் இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா 21 பொண்டாட்டி மட்டும் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு பொண்டாட்டியாக கேட்டுட்டு வராங்க. கேட்டுட்டு வரும்போது ஒரு பொண்டாட்டிகிட்ட கேட்குறாங்க, எங்கே இருக்குன்னு சொல்லிடு, அவன் எங்கே இருக்கான், சொன்னேன்னா உன்னை உயிரோட விட்டுருன்னு சொல்லுவாங்க. சொல்லலை. அப்படி 20 பேரை கொண்டுறாங்க. கடைசியாக ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் கேட்கும்போது, அதான் பொண்டாட்டி கரெக்டாக 21 வீட்டில் சென்டராக இருக்கும் வீடு. அதான் உங்கள் வீடு, 21வது பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீனா சொல்லு, ஒன்றையாச்சும் உயிரோட விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இதுன்னு சொல்லலை அந்த பொண்டாட்டியும். அதையும் கொண்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மன்னர் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கல பார்த்தீங்கன்னா, மரத்தில் ஒரு ஓணான் வந்து மேலே இங்கேயும் இப்படி குதிச்சிட்ருக்கு. இதே தான் தேவையில்லாமல் குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு படிக்கட்டு ஒன்று போகும். அது கரையில் ஒளிஞ்சிருக்கும்போது கொண்டுறாங்க. இதுதான் 21 மன்னர் வாழ்ந்த 21 பொண்டாட்டி கட்டி வாழ்ந்த மன்னரோட கதை.